இரண்டாவதாக அதே யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகம் 14, 11, 12. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திலே வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். இங்கே அவள் சொன்ன ஒரு வார்த்தை, முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தின் அனுபவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று பயப்படாதிருங்கள், இரண்டாவது முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. இந்த முறுமுறுக்கிற வியாதி ஒரு பயங்கர ஒரு டான்சர், ஒரு பயங்கர ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நேரில் சொல்லிடணும், நேரில் சொல்லிடணும். சீமோன் பேதுரு போல, ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாதே அப்படின்னு ஏசப்பா இருந்தாலும் தைரியமாக நினைச்சிட்டாரு. நேரில் அவர் சொல்லிட்டார். ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா நேரில் சொல்லிடணும். ஆனால் நேரில் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி போய் முறுமுறுத்தீங்கன்னா இந்த முறுமுறுக்கிற ஆவி அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. ஆமான்னு சொல்லுங்க. முறுமுறுக்கிற கூட்டம் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து. நல்லா கவனிக்கணும். இங்கே இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு விரோதமாக அந்த காரியத்தில் இந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு முறுமுறுப்பு. இந்த காரியத்தை அவங்க சொல்கிறாங்க, இதற்கா எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்க? எதற்கா எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்க? எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீங்க. நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே, எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? அப்படி சொன்னாங்களா? எங்களை சும்மா விட்டுவிடுன்னு சொன்னாங்களா? அங்கே உட்காந்து கதறினாங்க, ஆண்டவரே எங்களால் முடியலப்பா, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெருமூச்சு விட்டாங்க. எகிப்தியால் அந்த காரியத்தில் ஒடுக்குதலை தாங்க முடியலை, நெருக்கத்தை தாங்க முடியலை, எங்களை ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க என்று அவர் நெருக்கத்தில் கதறினாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? அதுக்கு நேர் எதிர்மாறா, எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகுதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே, வேலை செய்ய முடியலை, எங்களை மீண்டும் மீண்டும் அதிக வேலை கொடுக்குறாங்க என்று சொன்ன ஜனங்கள் இப்பொழுது நேர் எதிராய் முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுக்கிற ஆவிகள் முற்றிலுமாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் அங்கே பாருங்க. 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இந்த முறுமுறுக்கிற காரியம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. வனாந்திரத்தில் வருகிற பொழுதெல்லாம், தடைகள் வருகிற பொழுதெல்லாம், பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் முதலாவது செய்த காரியம் உடனடியாக முறுமுறுத்தாங்க. நாங்கள் எண்ணத்தை குடிப்போம், தண்ணி கசப்பாக இருக்குது, இந்த தண்ணியை நாங்கள் எப்படி குடிப்போம்? ஒரு முறுமுறுக்கிற காரியங்கள் அவங்களுக்குள்ள கடந்து வந்தது. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் வாசிக்கிற பொழுது யோசிங்க. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்துல கர்த்தரின் கையால் செத்து போன மானால் தாவிலை. நல்லா கவனிக்கணும். அங்க என்ன சாப்பிட்டாங்க? வெள்ளரிக்காவையும் வெங்காயத்தையும் பூண்டையும் கொம்மட்டிக்காயும் சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அப்படியே பிரியாணி சட்டி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சாப்பிட்ட காரியம் வெள்ளரிக்காய், வெங்காயம், இந்த காரியத்தை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே இருந்தோம், நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு செத்தால் நலமாக இருக்குமே, எங்களை ஏன் புறப்பட பண்ணினி, ஏன் எங்களை அழைத்து வந்து என்று சொல்லி இந்த நாளிலே முறுமுறுக்கிற காரியம் அது நிமித்தமாய் அநேகர் வழியிலே அழிக்கப்பட்டார்கள்.
அநேக கொள்ளை நோய், மீண்டும் அவர்களுக்குள்ள வாதை, மீண்டும் அவர்களுக்குள்ள கர்த்தருடைய கோபாக்கினை அவர்களுக்குள்ள கடந்து வந்ததற்கு காரணம் அங்கே அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் முறுமுறுத்தாங்க. ஒரு கட்டத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கு விரதமாகவே முறுமுறுத்தாங்க. ஏன் ஆண்டவர் அவர்களை மாத்திரம்தான் பயன்படுத்த முடியுமா? அவரை மாத்திரம்தான் பயன்படுத்த முடியுமா என்கிற காரியம் வந்த பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை எழும்பினது. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவர்களுக்கு விரதமாய் எழும்பக்கூடாது. குறைகள் இருந்தால் நேரடியாய் சுற்றி காண்பீங்க, இல்லைனா அவர்களை ஜெபத்தில் தாங்குங்க. முறுமுறுக்கிற காரியங்கள், குறை சொல்கிற காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில் கோபத்தை கொண்டு வரும், கோபாக்கினையை கொண்டு வரும். மோசேக்கும் ஆரோனுக்குமாய் முறுமுறுத்து அந்த காரியத்தில் எழும்புறதுனால ஒரு பெரிய கோபாக்கினை எழும்பி வந்தது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலையும் இயேசுவுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலையும் மத்த 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே வேலைக்கு ஆட்களை அமர்த்தி அவர்கள் எல்லாருக்கும் முந்தி வந்தவங்களுக்கோ பிந்தி வந்தவங்களுக்கோ ஒரே கூலியை கொடுத்தாங்க. அப்போ ஜனங்கள் சொல்றாங்க, வாசிங்க 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்திலும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். நாங்க பகலில் இருந்து இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அவங்க 1 மணி நேரம் தான் வேலை செய்தாங்க, எங்களையும் அவங்கள ஈக்குவலாய் கொண்டு வந்துட்டீங்களே என்று முறுமுறுத்தாங்க. மார்க்கல் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க பாருங்க, பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்துல பூசின பொழுது அவருடைய சீசர்கள் முறுமுறுத்தாங்க. ஏன் இந்த காரியம்? 300 பணத்துக்கு விட்டு தருத்திரத்திற்கு கொடுத்திருக்கலாமே என்று சீசர்கள் முறுமுறுத்தாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், உங்களுக்குள்ள முறுமுறுக்க வேண்டாம். இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற தடைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த முறுமுறுக்கிற காரியத்திலிருந்து நாம் வெளியே கடந்து வரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் காலத்திலேயும் முறுமுறுப்பு வந்தது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே சீசருடைய ஜனம் பெருகினது, ஜனங்கள் கூட்டம் பெருகின பொழுது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அந்நாட்களில் சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்த, எங்களை விசாரிக்கல, எங்களை கேட்கல அப்படின்னு வருகிற பொழுது என்ன செஞ்சிடும்? ஒரு முறுமுறுப்பு வந்துடும், ஒரு முறுமுறுப்பு வந்துடும். எங்களை நினைச்சல சரியா விசாரிக்கல, எங்க பிரச்சனையில், எங்க கஷ்டத்தில், எங்க பாடுகளில் எங்களை விசாரிக்க யாரும் வரல அப்படின்னு வருகிற பொழுது முறுமுறுப்பு கடந்து வரும். அது சீசருடைய காலத்திலும் வந்தது, அப்போஸ்தலர் காலத்திலும் வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் இந்த முறுமுறுக்கிற காரியத்திலிருந்து நம்ம வெளியே கடந்து வரணும். ஆமென், அல்லேலூயா. அவள் முறுமுறுத்த எல்லாருமே அவளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபாக்கினை வந்ததுனால அவங்க கானானுக்குள் நினைச்சோம்ல பிரவேசிக்க முடியல. தவறான செய்தியை பரப்பினார்கள். கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்துவிட்டு அவங்க அந்த காரியத்தை பார்த்த பொழுது எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லா கணவனை காட்டிலோ பராக்கிரமசாலிகள். அங்க ஏனோக்கின் புத்திரரை பார்த்தோ, ராட்சத பிறவிகளை பார்த்தோ, அவைகளை மேற்கொள்ள முடியாது என்று ஜனங்களுக்குள்ள துர்ச்செய்தியை பரப்பி எல்லாரும் முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்த ஒருத்தர் கூட கானானுக்குள்ள நினைச்சமுல்ல போக முடியல. இந்த நாளில் இன்று கண்ட எகிப்தியனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலைகளையும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூடாது. ஆமென். ஊழியர்களுக்கு விரோதமாய் எந்த விதத்தில் எழும்பக்கூடாது. எந்த விதத்திலோ இந்த அனுபவத்துக்குள்ள அந்த குறை சொல்லுகிற அனுபவம், முறுமுறுக்கிற காரியங்கள் இதிலிருந்து வெளியே கடந்து வருகிற பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதிருங்கள். விசுவாச வார்த்தையை பயன்படுத்துங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். காலை அவளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். அவர்களை காட்டிலோ நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர்.
அல்லேலூயா. அவரை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் நிற்கிற பொழுது கர்த்தர் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்.